அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த கருத்தரங்கத்தில் இப்படி நம்ம சொற்பொழிவை நிகழ்த்துமாறு என்னுடைய பேராசிரியர் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக ஒரு மாதமாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போதான் இந்த தைப்பூசம் அப்படின்றது கடந்து போச்சு. அதே மாதிரி இந்த ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய நிகழ்வாக 10 ஆண்டுகளுக்குள்ளார மாதிரி இருக்கக்கூடிய சிவராத்திரி கொண்டாட்டம் அப்படின்றதும் கடந்து போச்சு. இந்த ரெண்டுத்தையும் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன மாதிரி கொண்டாடப்படுது, ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளார இவை எப்படியெல்லாம் உருமாறி இருக்கு அப்படின்றத நானே நேரடியாக கண்கூடா பார்க்குறேன். அந்த வகையில தோப்பா நூல்களையும் இந்த சமூக நிகழ்வுகளையும் இயல்பாகவே தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு வந்துருச்சு அப்படின்றது தான் தெரியும். இளங்கலை இலக்கியவையும் மயிலத்தில் படிக்கும்போது இந்திய தத்துவ ஞானம் அப்படின்ற ஒரு புத்தகம் தான் முதல்ல கடவுள் பற்றிய ஒரு இதை என்ன பண்ணிச்சு அப்படின்னா மறுதலைக்கு எனக்கு கொண்டு வந்தது. அதே நேரத்தில் எனக்கு அறிமுகமான ஒருவர் தான் தோப்பா அவர்கள். அப்போ அவருடைய மிகச்சில கட்டுரைகளை மட்டும்தான் படிச்சிருக்கும் போது இந்த இந்திய தத்துவ ஞானமும் தோப்பாவுடைய அந்த கட்டுரைகள் இந்த ரெண்டும் சேர்ந்து எனக்குள்ள நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய இயல்பான மரபுடைய வைதிகத்திற்கு மாறான ஒரு கருத்து நிலை என்னைக்குமே நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அதுவும் குறிப்பா வைதிகம் அதிகார மையம் சார்ந்து ரொம்ப அதிகமா நம்ம கிட்ட தொழிற்படுது அப்படின்னும் பொழுது இயல்பாகவே அதுல இருந்து முரண்பட்டு போகின்ற தன்மை அப்படின்றத நமக்குள்ளார உருவாக்கி இருக்கு. அதை நம்மளுடைய பழைய மரபுகள் தான் நமக்கு கொடுக்குது அப்படின்ட்டு நம்ப முடியும். அதனுடைய தொடர்ச்சியா தான் இந்த தலைப்பை நான் பார்க்கிறேன். மதம் மற்றும் சமயங்களை தோப்பா அணுகிய முறைகள் அப்படின்றது. தமிழ் சமூகத்துல மொழியியல், மானுடவியல், நாட்டார் வழக்காட்டியல் ஒவ்வொரு புதிய துறைகள் வரும்பொழுதும் ஒரு அதிர்வும் அதுக்கப்புறம் அதிர்ச்சியும் ஏற்படுவது ரொம்ப இயல்பானதுதான். அந்த வகையில தோப்பா அவர்களுடைய நாட்டார் வழக்காட்டியல் பற்றியான ஆய்வுகள் எப்படி ஒரு தமிழ் பண்பாட்டு சூழல்ல ஒரு அசைவுகளை ஏற்படுத்தியது அப்படின்னும் பொழுது தமிழ் சமூகம் உண்மையிலே அதிர்ந்து போனது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் சமூகத்துல ஆய்வு மரபுல இலக்கியங்களை பத்தி மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அதுக்கு ஒரு பாரம்பரியமான மரபை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட்டமைப்பாங்க. தன்னுடைய சமயம் சார்ந்த கருத்துக்கள் கிடைக்கல அப்படின்னாலோ அல்லது அந்த காலகட்டத்தினுடைய தகவல்கள் கிடைக்கல அப்படின்னாலோ அந்த காலமே இருண்டு போய்விடுவதும் இருண்ட காலமாகவே பதிவு செய்யப்படுவதையும் நம்மளால பார்க்க முடியும். 75 ஆண்டு காலமா அது தொடருது. இன்னைக்கும் ஒருத்தவர் திடீர்னு ஒரு இலக்கிய வரலாறு எழுதுறாரு அப்படின்னு வச்சுக்கோன்னா முன்னாடி எழுதின இலக்கிய வரலாற்று ஆசிரியர் சொன்ன பாட்டுல இருந்து அதை உருவி எடுத்துட்டு வேற ஒருத்தவர் இன்னொரு பாட்டை போட்டுக்குவாரே தவிர வேற எந்த புதிய செய்திகளும் அதுல இருக்காது. இருண்ட காலமா அப்படின்னு எழுதிட்டாங்க, இருண்ட காலத்துல என்னென்ன மாதிரியான நூல்கள் வந்தது அப்படின்னு எழுதிட்டாங்க. ஆனா அதெல்லாம் இணைத்து காணக்கூடிய புள்ளி என்பது இன்னை வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் இலக்கிய வரலாற்றை எழுதக்கூடிய ஆசிரியர்கிட்ட இருப்பது கிடையாது. அப்போ இந்த மரபுகளுக்குள்ளார நாம் இருக்கும் பொழுது திடீர்னு அத்தகைய ஒரு தமிழ் இலக்கிய சூழலையும் பண்பாட்டு சூழலையும் ஒரு மாற்று கருத்தை கொண்ட பேராசிரியராக ஒரு இப்ப பார்த்தோம்னா கதை சொல்லி அப்படின்னு நம்ம கதைகளை சொல்றோம், வரலாற்றை கதையா சொல்றது அப்படின்னு தோப்பாவை பத்தி குறிப்பிடுறாங்க. அதை பாராட்டுக்காக பேசுறவங்க ஒரு பகுதி, ரொம்ப கிண்டலாவும் நக்கலாவும் எடுத்துட்டு பேசுறவங்க ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. அதை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு பதிவுகளை தோப்பா அவர்கள் முன்வைக்கிறார் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமானதா நமக்கு இருக்கு. அவருடைய ஆய்வு அணுகுமுறைகள் அதற்கு பிறகான ஆய்வுலகத்துல தகவல் சேகரிக்கும் முறையையே என்ன பண்ணுது அப்படின்னா மாத்துது. தகவல் சேகரிக்கிறதுக்குரிய களங்களை முதல்ல என்ன பண்ணுது அப்படின்னா மாத்திட்டாரு. அப்போ ஒரே ஒரு நூல் இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தோம்னா அது தோப்பாவுடைய நூல் அப்படின்ட்டு நம்மளால உறுதியா என்ன பண்ண முடியும் அப்படின்னா சொல்ல முடியும். அப்போ நாட்டார் வழக்காட்டியல் பொறுத்தவரைக்கும் ஒரு சிக்கல்குரிய விஷயம் என்னன்னா அதனுடைய நம்பகத்தன்மை காலந்தோறும் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டு வருது. அதுல ஒரு வேல்யூ சிஸ்டம் அவங்க வைக்கிறாங்க. அப்போ வெகுமக்கள் கிட்ட இருந்து வரதை நம்ம எப்படி ஒரு நம்பகமான ஆய்வு சொல்லலாம். இலக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்புகளை நாட்டார் வழக்காட்டியலுக்கும் அவங்களுடைய வழக்குகள்ல இருந்து வரக்கூடிய விஷயங்களுக்கும் நம்ம ஆட்கள் ஆரம்ப காலங்கள்ல தரதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா தயங்குறாங்க. அப்போ அது மேல ஒரு மதிப்பீடுகளை என்ன பண்றாங்க அப்படின்னா வைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு உருவாகி இருக்கிற ஒரு அடித்தள வரலாறு இல்ல நூன் வரலாறு இல்ல கீழே இருந்து எழுதக்கூடிய வரலாறு அப்படின்றதுக்கு நமக்கு நாட்டார் வழக்காட்டியல் தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முழு முதல் சான்றா இருக்கு அப்படின்றத நம்மளால கருத முடியுது. தோப்பா அப்படியான ஒரு ஆய்வுகளை செய்தவர் அப்படின்றதுதான் அவருடைய சிறப்பு அப்படின்றத நாம கொள்ள முடியும்.
தோபா அவர்களுடைய ஆய்வுக்காரங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டதா இருக்கு, ஒன்னோட ஒன்று பின்னி பிணைந்தது. நிறைய கன்னிகளை ஒன்றோடு ஒன்று இணைந்து, இன்னும் கேட்டோம்னா அது அந்த மூலையில இருக்கும், இது இந்த மூலையில இருக்கும். இப்படி காலத்துக்கும் அல்லது பாத்தீங்கன்னா களங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத நிறைய கன்னிகளை இணைத்து காட்டி ஒரு தமிழ் சமூக வரலாறு, இன்னும் ரொம்ப நுணுக்கமா சொன்னோம் அப்படின்னா ஒரு பண்பாட்டு மானிடவியல், தமிழருக்கான பண்பாட்டு மானிடவியலை கட்டமைக்கிறதுல தோபா ரொம்ப முக்கியமான இடத்தை வகித்து இருக்கிறார் அப்படின்றது தான் சொல்ல முடியும். அவரை பத்தியான வாசிப்பு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மேலோட்டமாக நின்று போய் விடுவதும் உண்டு. அந்த மரபை நான் பின்னாடி சுட்டி காட்டுறேன். யார் யார் ஒரு குறிப்பிட்ட அளவுல மட்டும் தனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துப்பாங்க, அப்படியும் நிறைய நிகழ்ந்து இருக்குது அப்படின்றத நாம இந்த ஒரு 20 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம பார்க்க முடியுது. தோபா ஒரு மிகச்சிறந்த விற்பனையாளராக கூட மாறி இருக்கார் அப்படின்னு நம்மளால அதை சொல்ல முடியும் கண்டிப்பா. ஏன்னா அவர் எழுதிய நூல்கள் மிகச்சிறந்துதான். அது கட்டுரைகளை தொகுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நூல்களா கொண்டு வராங்க. அது ஒரு முக்கியமான செயல்பாடு. ஒரு பெரிய நூலை எழுதுறதை விட ஒரு குறிப்பிட்ட கருத்து நிலையில இருக்கக்கூடிய சிறு சிறு கட்டுரைகளை உருவாக்கி அதை என்ன பண்றது அப்படின்னா ஒரு நூலாக வெளியிடுவது அப்படின்னு. அதுல நிறைய நன்மைகள் இருக்கு, அதே மாதிரி கொஞ்சம் தீமைகளும் நடந்து விட்டது அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. அதையும் பின்னாடி டைம் இருந்தா நிச்சயம் சொல்றேன். இந்த கட்டுரைகள்ல 2 சொற்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு சமயம், இன்னொன்னு மதம். இந்த தமிழ்ல சொற்கள் ரொம்ப முக்கியமானதா நமக்கு இருக்கு. இப்போ கடவுள் வேற, தெய்வம் வேற அப்படின்னு சொல்லிடுவாங்க. உணர்வு வேற, உணர்ச்சி வேற அப்படின்னு ரொம்ப நுணுக்கமான புலமைத்துவ செயல்பாடா இந்த சொல் விளையாட்டுகளை விளையாடுவது உண்டு. ஆனா எல்லாமே வெறும் விளையாட்டுகளோ வெறும் புலமை செயல்பாடோ கிடையாது. அதுல ஒண்ணுதான் இந்த சமயம் அப்படின்றதும் மதம் அப்படின்ற இந்த 2 சொற்களையுமே. இந்த ரெண்டுமே இரு பொருள் குறிக்குதா அல்லது ஒரு பொருளை குறிக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை பல்கலைக்கழக தமிழ் பேரகராதி சமயம் அப்படின்ற சொல்லுக்கு நிறைய பொருள்களை தருது. அதுல ஒண்ணு மதம், அதாவது கிரீட்ஸ் இல்லைன்னா ரிலீஜியஸ் ஃபெய்த் அப்படின்ற மாதிரி அது போகுது. நம்பிக்கை, அதுக்கப்புறம் சமயம் தொடர்புடையது, மதம் தொடர்புடையது அப்படின்னு போகுது. மதத்துக்கு 20க்கும் மேற்பட்ட பொருட்களை தருது. அதுல ஒன்றாக சமயத்தை கொள்ள முடிகிறது. இப்போ உண்மையிலே இந்த 2 சொற்களும் ஒரு பொருள் குறித்த 2 சொற்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. இந்த சொற்கள் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா தனக்குள்ளார பாத்தீங்கன்னா பயங்கரமா தொழிற்படுது. அது தோப்பா கிட்டையும் பாத்தீங்க அப்படின்னா தொழிற்பட்டு இருக்கு. சரி, இதுக்கான எடுகோல் எங்கேயாவது இருந்து இருக்குதான் நமக்கு தமிழ் சமூக வரலாற்றுல அப்படின்னு பார்க்கும்பொழுது, மதம், இந்த சமயம் இல்ல தத்துவம் இதை பத்தியான பேசுகின்ற பொழுது தன்னுடைய எதிர்கருத்தினரை தாழ்மை செய்கின்ற நோக்கத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லாலேயே அடிக்கிறது. வைதிகம், அதற்கு எதிராக இருக்கிறது எல்லாமே அவைதிகம் அப்படின்றது. சுபக்கம், அதுக்கு எல்லாம் எதிராக இருக்கிறது பரபக்கம். என்னுடைய சமயம் அகச்சமயம், அதுக்கு புறம்பா இருக்கிறது எல்லாம் புறச்சமயம். அப்ப இந்த சொல்லின் மூலமா நமக்கு ஒண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் வலியுறுத்த தொடங்குறாங்க. இப்ப இந்த சொற்களை நீங்க நீண்ட காலமா படிச்சுக்கிட்டே வரீங்க, பேசிக்கிட்டே வரீங்க அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ண முடியும், ஒரு இடத்துல போய் பேசும்போது அவைதீக சமயங்களான அப்படின்னு சொல்லிட முடியும். இன்னைக்கு நாம அதை ரொம்ப பெருமையா எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, நம்ம மாறுபட்டு இருக்கிறோம் அப்படின்றதையும் ஒரு எதிர்கதையாடலையும் உண்மையிலேயே ரொம்ப பெருமையா கருதுறது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா சுபக்கம் பரபக்கம்ன்றது அகம், அது என்னுடையது, புறம்னா வேற ஒண்ணு அப்படின்னா எந்த இடத்துல இருந்து நாம மத்ததை எல்லாம் வேறையா பாக்குறோம் அப்படின்ற நிலை வருது. அப்போ இந்த சமயம் தத்துவம் ஆகிய விஷயங்கள்ல இந்த சொல் பிரயோகம் ரொம்ப முக்கியமானதா இருக்குது அப்படின்றதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதை பத்தியான நேரடியா யாராவது சமயம்னா இது, தத்துவம்னா அதாவது மதம்னா இதுன்னு சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தோம்னா 19ஆம் நூற்றாண்டுல பெரும் சமூக புரட்சியும் சமய புரட்சியும் ஏற்படுத்திய வள்ளலார் இதை செய்யறார். ரொம்ப உள்ளார்ந்த புரிதலோடைய என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய பாடல்கள்லையும் உரைநடைகள்லையும் அவர் பயன்படுத்துறார். ரொம்ப புகழ்பெற்ற பாடல்கள் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். அதுவும் 6ஆம் திருமுறையில இருந்து தான் அதிகமா இந்த சொற்களை அவர் பயன்படுத்துறார். சாதியும் மதமும் சமயமும் தவிர்ந்தேன், சாத்திர குப்பையும் தனந்தேன். அப்புறம் சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்ததிகளிலே, கோத்திர சண்டையிலே அப்படின்னு சொல்றார். மதம் என்றும் சமயம் என்றும் சாத்திரங்கள் என்றும் அப்படின்னு இன்னும் நிறைய இடங்கள்ல பாடல்கள்ல சமயம் வேற மதம் வேற அப்படின்ற மாதிரி பயன்படுத்துறார். தன்னுடைய விண்ணப்பங்கள்ல, அதுவும் ரொம்ப கடைசியா அவர் சொல்லக்கூடிய விண்ணப்பங்கள்ல கூட ரொம்ப தெளிவா என்ன பண்றாரு அப்படின்னா சமயம் மதம் மார்க்கங்கள் என்னும் உலகாசார சங்கற்ப விகற்பங்கள் உங்கள் மனதில் பற்றா வண்ணம் நின்று அருள் புரிய வேண்டும் அப்படின்னு அந்த இடத்துல தனியா பிரிக்கிறார். கடைசியில ஒரு படி மேல போய் ரொம்ப தெளிவா என்ன பண்றாரு அப்படின்னா சமயம் அப்படின்றதையும் மதம் அப்படின்றதையும் தனித்தனியா பிரிக்கிறாரு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா சைவம் வைணவம் போன்ற சமயங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த இடத்துல ரிலீஜியஸ் பிராக்டிஸ்,
நம்ம வந்து சாதாரணமா போய் ஒரு கோவில்கள்ல வழிபடக்கூடிய அந்த மாதிரி நிலையில நிற்கக்கூடியது. அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா, மதம் என்பதற்கு வேதாந்தம், சித்தாந்தம் போன்ற மதங்கள் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல சைவம், வைணவம் ஆகிய அந்த ரிலீஜியஸ் பிராக்டிஸ்ல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த மதம் அப்படின்றது சித்தாந்தத்தோடு, அதாவது வந்து ஒரு அதிகாரத்தோடு என்ன ஆகுது அப்படின்னா தொடர்பு படுத்தப்படுகிறது அப்படின்றது தெரியுது. சரி, இந்த கட்டுரைக்கும் இப்ப இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது கன்னிகளை இணைத்து காட்டுவது தானே நமக்கு தோப்பாடைய வேலை. அதே தான் வந்து தொழிற்படுது. தோப்பா இந்த ரெண்டு பிரிவையும் ரொம்ப தெளிவா என்ன பண்றாரு அப்படின்னா கையாளுகின்றார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆனா அவர் சமயம் என்பதையும் மதம் என்பதையும் மாற்றி மாற்றி தன்னுடைய நூல்கள்ல பயன்படுத்துறார். அவரே சமயம் என்ற சொல்ல பத்தி சொல்லும் பொழுது நிறுவனமயமானதுதான் சமயம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எதுக்காக அதை பேசுறாரு அப்படின்னா, நாட்டார் சமயங்கள்ல இருந்து வேறுபடுத்தக்கூடியது இருக்கு இல்லையா, அதை சொல்ல வரும்பொழுது என்ன பண்றாரு, சமயம் என்ற சொற்களை நீங்க வந்து நாட்டார் சமயம்னு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா சமயம் அப்படின்னா நிறுவனமயப்பட்டது, ஒரு புனித நூல் இருக்கணும் கண்டிப்பா அதற்கு. அப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா குரான், பைபிள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேதங்கள் இல்ல பகவத்கீதையை வந்து நாம எடுத்துக்கிறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புனித தலங்கள் வந்து இருக்கணும். நம்ம வந்து காசி இப்போ பாத்தீங்க அப்படின்னா தெரியும், கும்பமேளாலாம் என்ன ஒரு கோலாகலமா நடந்தது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெக்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெருசலேம், இப்படி வந்து போகுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு தீர்த்தம் அப்படின்னு ரொம்ப கட்டுக்கோப்பான நிறுவனமயப்பட்டதா எது இருக்குதோ அவற்றை தான் சமயங்கள் அப்படின்னு அழைக்கணும் அப்படின்னு தோப்பா சொல்றாரு. ஆனா தோப்பாவுடைய ஆய்வுகள்லையும் அவருடைய உள்ளார்ந்த வெளிப்பாடுகள்லையும் பாத்தீங்க அப்படின்னா நாட்டார் சமயங்கள் அது சார்ந்தது ஒரு பிரிவாகவும், பெருந்தெய்வங்களோடு அதிகாரத்தோடு தொடர்புடைய மதங்கள் ஒரு பிரிவாகவும் இருக்கின்றது. எனவே முன்னதை வந்து நான் சமயம் அப்படின்னுட்டும் பின்னதை மதம் அப்படின்ற சொல்லாலையும் குறிப்பிடுவதற்கு விழைகின்றேன். இப்போ தமிழர்களுடைய பண்டைய வழிபாட்டு முறையிலிருந்து அவர் வந்து தொடங்குறார். மனித சமுதாயம் உருவாக்கி கொண்ட ஒரு வஸ்து தான் கடவுள் அப்படின்றது. காலந்தோறும் எல்லாத்துக்குமே வரலாறுகள் தான் இருக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா கடவுள், தெய்வம், மதம் ஆகியவற்றுக்கும் நிச்சயமா ஒரு வரலாறு தான் இருக்கும். அந்த வரலாற்றை அவர் கட்டி எழுப்ப நினைக்கிறார். அது ரொம்ப முக்கியமானது. அப்போ அதுக்கு அவர் பயன்படுத்தக்கூடிய முறைமை என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, யாரு எந்த தகவல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்பகத்தன்மை இல்லாதது, ஒரு கீழே இருந்து எடுக்கக்கூடியதை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி வரலாறு எழுதுவீங்க அப்படின்ற கேள்விகள் கேட்டாங்களோ, அதை கொண்டு ஒரு தமிழ் சமூகத்துக்கான பண்பாட்டு மானுடவியல் ஆய்வையும் சமயங்களினுடைய அரசியலையே பேச முடியும் அப்படின்ற ஒரு முறைமையை நமக்கு முதலில் சொன்னவர் தோப்பா அவர்களாக இருக்கிறார் அப்படின்றது இங்க ரொம்ப முக்கியமானது. அப்பாதுரையார் வந்து ஒரு கட்டுரை அப்பாதுரை ஒரு கட்டுரை எழுதுவார், கடவுளை படைத்த மனிதன் அப்படின்றது. அது ரொம்ப முக்கியமான கட்டுரை. ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எளிய மொழியில மிகப்பெரிய விஷயத்தை சாதாரணமாகவே பேசி கொண்டு போகின்ற ஒரு கட்டுரை. நமக்கு புனைவுல கூட வரும், ஒரு நாள் மனிதன் கடவுளை படைத்தான், அன்றிலிருந்து வந்து கடவுள் மனிதனை படைக்க ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு. இது 100க்கு 100 உண்மையானது. அதை தோப்பா தன்னுடைய அடுக்கடுக்கான ஆய்வு முறைகளாலும் பல்வேறு விதமான தரவுகளாலும் நமக்கு என்ன பண்றாரு அப்படின்னா கட்டமைத்து தருகிறார். அதுதான் அவருடைய இந்த தமிழர்களுடைய பண்டைய வழிபாட்டு முறை மூலமா நம்ம அறிந்து கொள்ளக்கூடியது. அப்போ இதுல இருந்து எதை எடுக்கிறாரு, வழிபாடு, சடங்கு ஆகிய ரெண்டுமே நமக்கு ஒரு இயற்கையின் மீது இருந்த பயம், அதுக்கப்புறம் ஒரு ஆற்றல் சார்ந்த வழிபாடு. அவர் முதல்ல என்ன பண்ணல அப்படின்னா பயத்தை வந்து வழிபாடா சொல்லல, ஆற்றலை வழிபடுதல் அப்படின்றத முக்கியமானதா எடுத்துக்கிறார். அதுக்குதான் முருகு என்ற சொல்ல எடுக்கிறார். முருகு என்பதற்கு இளமை, அதுக்கப்புறம் முருகன், இந்த மாதிரி நிறைய பொருள்கள் இருந்தாலும் அதுல எழுச்சி என்ற பொருள் வந்து நமக்கு அகராதிகள் தருது. இந்த எழுச்சி, இந்த ஆற்றலை வழிபட தொடங்கியதுதான் நமக்கு பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா வெறியாட்டோடு சேர்ந்து பிறகு ஒவ்வொன்னா உருவாகி வந்ததுன்னு காலையில இருந்து இப்ப சொன்னவங்க எல்லாருமே அந்த கருத்துக்களை நமக்கு சொல்லியிருப்பாங்க. அது பின்னாடி நம்ம சுருக்கமா மட்டும் வந்து பார்த்துக்கிட்டு போலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சடங்கு வழிபாட்டு முறைகள்ல இருந்து நமக்கு தெய்வங்கள் உருவாக தொடங்குது. இந்த தெய்வம் என்ற சொல்ல தான் இந்த இடத்துல பயன்படுத்துறோம், கடவுள் என்ற சொல்ல நம்ம வந்து பயன்படுத்தல. ஏன்னா அதுவும் கடவுள் என்ற சொல்லும் அதிகாரம் சார்ந்தது அப்படின்ட்டு தான் பின்னாடி வரவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப ஆழமான பொருளை பயன்படுத்த தொடங்குறாங்க. ஆதி மாந்த இனந்தரிடம் இந்த வழிபாடு சடங்குகள் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கிற நிகழ்வுகளை நாம வந்து கவனிக்க முடியுது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வரலாற்றுக்கு முந்தைய கால தொல்லியல் தடங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான டால்மன்ஸ், எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான நெடுங்கற்களை வைக்கிறது,
கல்வட்டங்களை வைக்கிறது, அப்ப கற்குவைகள் வைக்கிறது. காரணம் என்ன அப்படின்றத ஒரு தடவை சிந்திச்சு பார்க்கிறோம் அப்படின்னா ரெண்டு எடுக்கிறாங்க. ஒண்ணு என்னன்னா, ஒரு ஸ்டாண்டு இவங்களோட நெருங்கிய தொடர்புகள் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பின்னாடி வந்தவங்க மானுடவியலாளர்கள் அதை கடுமையா என்ன பண்றாங்க, எதிர்க்கிறாங்க. ஆதி மனிதரிடம் ரொம்ப பார்த்தோம் அப்படின்னா அடிப்படையில இயற்கையில அந்த நிலம் சார்ந்து என்னென்ன பொருள்கள் கிடைச்சதோ அதை எல்லாத்தையும் இயல்பாக அவர்கள் பயன்படுத்த தொடங்கினார்கள். இது கோஇன்சிடென்ஸாவே எல்லார்கிட்டையும் உருவான நிகழ்வுன்னு சொல்றாங்க. இதனுடைய நீட்சியாகத்தான் கடவுள் பத்தியான அதாவது தெய்வம் பத்தியான அந்த தோற்றம் அப்படின்றத தோப்பா அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். மனித சமூகத்தின் வளர்ச்சி அதனுடைய கூட்டு சிந்தனையினுடைய விளைவு அப்படின்னு தோப்பா ஒரு இடத்துல குறிப்பிடுறார். இந்த கூட்டு சிந்தனை ரொம்ப முக்கியமானது. இந்த கூட்டு சிந்தனை அப்படின்றது காலம் காலமாக கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும், அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு 2000 ஆண்டுகளுக்கு பின்னும் பார்த்தோம்னா அதனுடைய மிச்சமும் எச்சமும் வேறொரு வடிவத்திலையோ அல்லது அதே வடிவத்திலேயோ கூட இடம்பெற்று இருக்கும். இதுதான் நம்ம சமய மரபுல தொடர்ந்து நடைபெற்று வருவதை நம்மளால பார்க்க முடியுது. தெய்வங்களும் அப்படி பிறந்ததுதான். தெய்வம் என்பதை ஒரு ஆற்றலாக கருதுவது பழைய வழக்கம் அப்படின்றத பார்த்தோம். அப்போ வள்ளி பத்தியான கதையிலையும் பார்த்தோம்னா அவர் ரொம்ப அழகா சங்க இலக்கியத்துல இருந்து அந்த வார்த்தைகளை எடுத்து அவள் முருகனை புணர்ந்தவள் கிடையாது, முருகை புணர்ந்தவள் அப்படின்னு சொல்றார். அவள் ஆற்றலை என்ன பண்றா அப்படின்னா தனக்குள்ளார அடக்கி கொள்கிறாள் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா அவளை பத்தி பேசுறாங்க. அடுத்து இயற்கை கண்ட அச்சம், நிறைய பெறுதல், மீண்டும் மீண்டும் நிறைய பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது மனித மனத்தோட இயல்பு. பேராசிரியர் பண்பாடு தொடர்பான ஆய்வுகளை நடத்தும் போது அது கண்ணு முன்னாடி விரியும். 1000 கேள்விகள் வரும். அது தோப்பா நிறைய காரணங்கள் சொல்லி என்ன பண்றாரு, அடுக்கிறார். இன்னும் நிறைய பெற வேண்டும் அப்படின்றதுக்காக தான் பலியிடுதல் சடங்கு நடக்குது. போல செய்தல், அப்போ அத மாதிரி நாம மாறணும்னு நினைக்கிறது, நம்ம பாவனையில செய்து காட்டுதல் அப்படின்றதெல்லாம் வழிபாட்டுல ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவார். இப்ப இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாடு கண்ணு போயிட்டுச்சுன்னா அது கூடயே வரக்கூடிய அந்த உறுப்புகள், எச்ச உறுப்புகள்லாம் இருக்குது. அதை வைக்கோல்ல சுத்தி கேரி பேக்ல போட்டுடுறாங்க. அது வேற. வைக்கோல்ல சுத்தி என்ன பண்றது அப்படின்னா பால் வரக்கூடிய மரங்கள்ல தான் கட்டுறது. அப்ப பால் வரக்கூடிய மரத்துல ஏன் கட்டணும் அப்படின்னும் பொழுது மாடு பாலோடு தொடர்புடையது. பால் அப்படின்றது மேலும் மேலும் பெருகக்கூடியது, ஊறி வரக்கூடியது. குறிப்பா ஆலமரம் ரொம்ப விரிவா இருக்கக்கூடியதுன்னு நம்முடைய சிந்தனைகளும் விரிவு பெறுவதற்கு பாத்தீங்க அப்படின்னா தோப்பா நிறைய இடங்கள்ல இருந்து நமக்கு எடுத்துக்காட்டுகளை ரொம்ப சாதாரணமா இயல்பான விஷயங்களை வைத்து பெரிய விஷயங்களை என்ன பண்றாரு அப்படின்னா முதலில் பேச தொடங்குறார் தமிழ்ச்சூழல. அதன் தன்மைகள் இன்றும் நம்முடைய சமூகத்தில் நீட்சியாக படிந்துள்ளதை பல இடங்கள்ல பதிவு செய்கிறார். பெரும் சமயங்கள் உருவான பிறகும் இன்னைக்கு அந்த பெரும் சமயங்களை ஒரு குறிப்பிட்ட ஒற்றை மத சாயல நம்ம உள்வாங்கிக்க தொடங்கும் போதும் கூட இந்த பழைய மரபுகளை விடுவதற்கு தயாராக இல்லை. அப்போ அரசு அதிகாரம் ஒரு பக்கம் போகுது அப்படின்னா மனிதர்கள் இயல்பாக வழிபடக்கூடிய மக்கள் அதுக்கு ஆட்பட மறுக்கிறார்கள் அப்படின்ற அந்த முரண்பாடுகளை பல இடங்கள்ல தோப்பா என்ன பண்றாரு அப்படின்னா பதிவு செய்து காட்டுகிறார். மனிதனுடைய வெவ்வேறு காலகட்டங்கள், அவனுடைய வாழ்முறைகள், உற்பத்தி தன்மை, இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு நிலம், அந்த நிலத்துல என்னென்ன உற்பத்தி ஆகின்றது பொருள் அப்படின்றத வச்சுக்கிட்டு தான் அவங்களுடைய தெய்வங்களின் தன்மைகள், அவங்க தெய்வங்களுடைய தோற்றங்கள், அவங்க கையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள் ஆகியவை இருக்கு அப்படின்றத தோப்பா நமக்கு என்ன பண்றாரு அப்படின்னா வலியுறுத்தி காட்டுறாரு. இதுல சில இடங்கள்ல வழக்கமா திராவிட இயக்க பின்புலத்திலையும் சைவ புலமை பாரம்பரியத்திலும் வரக்கூடியவர்கள் மறுக்கிற இடமா இருக்கும். தமிழர்களுடைய பண்டைய வழிபாடு பத்தி பேசும்பொழுது இந்திரனை பத்தி பேசுறாரு, வருணனை பத்தி பாத்தீங்கன்னா பேசுறாரு. பலராம வழிபாட்டை என்ன பண்றாரு அப்படின்னா நம்முடைய சமூகத்துக்கு உரியது அப்படின்னுட்டு அங்கீகரிக்கிறார். ஆனா இத ஒரு வழக்கமா திராவிட இயக்க பின்புலத்துல இருந்து வரவங்க இதெல்லாம் வேத வழிபட்டது, இது என்னுடைய சாமி இல்லை அப்படின்றத ஒரு கண்மூடித்தனமா மறுக்கிற இடத்துல இருந்து தோப்பா அவர்கள் அதை பார்க்கல. அப்போ அவருக்கு வேற ஒரு பார்வை இருந்திருக்கிறது நமக்கு தெளிவாவே பாத்தீங்க அப்படின்னா தெரியுது. இப்போ தெய்வங்கள்ல ரொம்ப முக்கியமானது இனக்குழு சமூகத்துல பங்கிடுதல் அப்படின்றது. அப்ப அந்த பங்கிடுதல் சமூகம் கொஞ்சம் கொஞ்சமா இனக்குழு சமூகம் மறையும் பொழுது அந்த பங்கிடும் தெய்வங்கள் எல்லாம் மறைந்து போகின்ற புலம்பல்களை வேத இலக்கியத்துல இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா நமக்கு எடுத்து காட்டுகிறார். அப்போ எந்த இடத்துல இருந்து எடுக்கிறோம் அப்படின்றது இல்லாம ஒரு சமூகத்துக்கு தேவையானது எல்லாமே எந்தெந்த இடத்துல நிகழ்ந்து இருக்குது அப்படின்றத நமக்கு தோப்பா அவர்கள் தன்னுடைய ஆய்வுகளை சுட்டி காட்டுறாரு. உண்மையில் பல தெய்வங்கள் பார்த்தோம் அப்படின்னா கால ஓட்டத்துல கரைந்து போய்விட்ட செய்திகளை தான் தோப்பா அவர்கள் பதிவு செய்கிறார். இன்னொன்னு, அந்த தெய்வங்கள் வேறு ஒரு சமயங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா தனக்குள்ளார உள்ளடக்கி கொள்ளுகிறது. இங்க நடந்த ஒரு செமினார்ல தான் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்த அகாமடேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்.
முதல்ல நான் கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை, ஒரு சமய மரபுல ஒன்றை கொடுத்து பெற்றுக்கொள்வது அப்படின்றது. அப்போ உன்னுடைய அதிகாரம் முழுவதையும் உன் மக்கள் முழுவதையும் நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த தெய்வத்தை தன் வசப்படுத்தி விடுகிறது, அல்லது தனக்கு கீழே ஒரு படி கீழ் நிலையில அந்த தெய்வத்தை வைத்துக் கொள்வது அப்படின்றத பெரும் சமயங்கள் ஈடுபட்டு இருக்கிறத தோப்பா ஒரு தடவை சுட்டி காட்டுறது இந்த நேரத்தை எனக்கு நினைவுக்கு வருது. இன்னைக்கும் புதிய கடவுள்கள் ஒரு கடை சரக்கு மாதிரி வர்றதும், ஒரு 5-6 ஆண்டுகள் ரொம்ப கோலாகலமா கொண்டாடப்படுவதும், ஹைவேஸ் முழுவதும் வந்து உயரமான சிலைகளாக முளைப்பதும், பிறகு அவங்க எல்லாம் கைவிடப்பட்ட அனாதைகளாக மாறிவிடுவதையும் நம்மளால இன்னைக்கு வந்து பார்க்க முடியுது. இது எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம தோப்பாவுடைய நூல்கள்ல இருந்து அணுகும் பொழுது இதுக்குள்ளாரெல்லாம் இருக்கக்கூடிய சமூக உளவியல் என்ன, மனிதர்களுக்கு என்னைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே விஷயங்களை மீண்டும் மீண்டும் செய்வதற்கு பிடிப்பதில்லை. அது கடவுளா இருந்தாலும் புதுசு வந்து அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றது தெரியும். வராகி தான் இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட். அப்போ எனக்கு தெரிஞ்சு நீண்ட காலமாக ஒரு வைதிக மரபுலையும் அல்லது வைதிகத்துக்கு அடுத்த பக்கத்துல இருந்து சாதாரண மக்கள் வந்து வழிபடக்கூடிய ராகவேந்திரர் இருந்தாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தோம்னா புட்டபர்த்தி சாய்பாபா வந்து இருக்கிறாரு. நடுவுல வந்து கல்கி பகவான், நான் 10வது படிக்கும் போது ரொம்ப உச்சத்துல இருந்த பகவான் கல்கி பகவான் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திருப்பி உடனே பாத்தீங்க அப்படின்னா இந்த சாய்பாபா இருக்காரு இல்லைங்களா, சீரடி சாய்பாபா வராரு. இன்னைக்கு வராகி அம்மன் தான் அந்த இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. அப்ப இந்த கோயில்கள் இவங்க எல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னா அபாண்டன், அவங்க எல்லாம் கைவிடப்பட்டவர்களாக பாத்தீங்கன்னா மாறி போயிருக்காங்க. இது வந்து நமக்கு நாட்டார் சமயங்கள்லையும் அந்த வழிபாடு முறைகள்லையும் அந்த பெரும் சைவ முறைகள்லையும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேறுபடுகிறது அப்படின்ற தன்மையை தோப்பா அவர்கள் தன்னுடைய ஆய்வுகள்ல சுட்டி காட்டுறார். தோப்பா அவர்கள் தன்னோட ஆய்வுகள்ல இந்த பழங்கால தெய்வங்களை பத்தி சொல்லி இருக்கிற 2 கருத்துக்கள் மட்டும் வந்து இங்க சொல்றதுக்கு விரும்புறேன். தொல்காப்பியம் சுட்டக்கூடிய நிலவரை தெய்வங்கள், தொல்காப்பியம் பத்தியான அந்த கருத்தையே அவர் ஒரு நூல் இல்லை அப்படின்றதோட தான் அணுகிறார். அது வந்து ஸ்கூல் ஆஃப் தாட், ஒரு சிந்தனை பள்ளி அப்படின்றத அவர்கிட்ட பார்வை தெளிவா இருந்தது. அப்போ நிலவரை தெய்வங்களை பல இடங்கள்ல சுட்டி காட்டுறார். அதை வந்து சிலதை என்ன பண்றாரு அப்படின்னா ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறார். இப்போ வந்து முல்லை நில தெய்வத்துல இருந்துதான் நமக்கு வந்து திருமாலுடைய வழிபாட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்தது அப்படின்றத ஏற்றுக்கொள்கிறார். இந்திரன் வந்து கண்டிப்பா வந்து மழை தரக்கூடிய ஒரு தெய்வம், நிச்சயமா உழு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அவன் தான் கடவுளாக இருந்திருப்பான் அப்படின்றத ஏற்கிறார் தோப்பா அவர்கள். வருணனை பத்தி குறிப்பிட்டுட்டு என்ன பண்றாருன்னா சங்க இலக்கியங்கள் எதுவுமே வருணனை குறிப்பிடவில்லை அப்படின்ற தகவலையும் வந்து சொல்றார். இன்னைக்கு ஆனா நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரிய நிறுவனங்கள்ல கூட வருணனை பத்தி, தமிழ் இலக்கியத்தில் வருணன் அப்படின்னு ஒரு பெரிய செமினாரே கோலாகலமா வந்து கொண்டாடப்படுது. அதுக்கப்புறம் வீரம் ஏதோ ஒண்ணு அந்த முப்பெருந்தேவியருக்கு இருக்கு இல்லைங்களா, தமிழ் இலக்கியத்தில் கல்வி, செல்வம், வீரம் அப்படின்னு கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செமினார்ஸ் ரொம்ப கோலாகலமா வந்து கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. தோப்பா என்ன பண்றாரு அப்படின்னா அதையெல்லாம் ஒரு மார்க்சிய அணுகுமுறையில ரொம்ப முக்கியமா அந்த நிலவியல் சார்ந்த உற்பத்தி முறையோடு என்ன பண்றாரு அப்படின்னா அணுகிறார். அதை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஏற்றுக்கொள்கிறார். இப்படிதான் இருந்திருக்கணும் அப்படின்றத ஏற்றுக்கொள்கிறார். பலராம வழிபாடு அதுல ரொம்ப முக்கியமானது. பலராமனுடைய வழிபாட்டுல ஒரு கருத்தை வந்து சொல்றாரு. யமுனை நதி கரையோரத்துல அதிக மது உண்ட பலராமன் மது வெறியில யமுனையை நீராடுவதற்காக தன்னுடைய அருகில என்ன பண்றான் அப்படின்னா அழைக்கிறான். யமுனை வர வந்து மறுக்கின்றால் உடனே தன் கையில இருக்கக்கூடிய கலப்பை அப்படின்ற ஆயுதத்தை வந்து தூக்கி போட்டு அவளை அச்சுறுத்தி தன்னிடம் வர வைக்கிறான் அப்படின்றது. அப்போ புராணங்களை வெறும் புராணங்களாக கடந்து செல்வது அப்படின்றது ஒரு நிலை. ஆனா தோப்பா ஒரு ஆய்வாளர் அடிப்படையில, எனவே அந்த புராணத்துல இருந்து எதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும், என்ன சாரத்தை நாம எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்றத பாக்குறாரு. அப்போ அந்த யமுனை நதிக்கரை சார்ந்த பகுதிகள்ல உழு தொழில் செய்யக்கூடியவர்கள் புதிய நிலங்களுக்கு புதிய நீர்ப்பாசனங்களை ஏற்படுத்தி விவசாயத்தை பெருக்கிய ஒரு காலம் அப்படின்னு சொல்றார். இதே மாதிரிதான் சீதை பத்தியான கதையில வந்து அவர் வந்து குறிப்பிடுறார். அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த புராண தகவல்கள்ல இருந்து அவர் பெறக்கூடிய செய்திகளா, நாம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளா என்ன பண்றாரு அப்படின்னா இதை குறிப்பிடுறார். இந்த நடைமுறை நமக்கு நீண்ட காலமா நம்மளுடைய ஒரு குழு மனப்பதிவுல சாதாரணமாவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ வந்து பிள்ளையார் இருக்காரு அப்படின்னா வந்து பிள்ளையார் வழிபாடு ஒரு ஞான வழிபாடு, புத்தருடைய வழிபாடுன்னு சொல்ற ஒரு மாற்று சிந்தனை நமக்கு உண்டு. சிவபெருமானுக்கு முன்னாடி நந்தி உட்கார்ந்துட்டு இருக்குது அப்படின்னா வந்து அது ஒரு சமயம் இன்னொரு சமயத்தை அடக்கியதுன்னு சொல்றது. கோவில் தூண்கள்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து சிங்கம் வந்து யானையை வந்து கவர மாதிரி இருக்கக்கூடிய சிற்பங்கள், இது மாதிரி ஏராளமா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா உதாரணங்களை சொல்ல முடியும். இதை நம்முடைய கூட்டு மனப்பதிவுலையும் வந்து சாதாரணமாகவே பதிந்து கிடக்கிறது அப்படின்றத அடிக்கடி வந்து சொல்றாங்க.
இந்த சிறு தெய்வங்கள் நாட்டார் வழிபாடு. இந்த சிறு தெய்வம் பெருந்தெய்வம் அப்படின்ற வேறுபாடுகள் இந்த சிறுமை பெருமை உயர்வு தாழ்வு அப்படின்ற பொருண்மையில வழங்குவதை தோப்பா விரும்பவில்லை. அவரே குறிப்பிடுறாரு. அப்ப நாட்டார் நெறிகள் இல்ல வழிபடு நெறிகள்னு தான் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஆனா பழக்கப்படுத்தப்பட்ட காரணத்தால நானும் சிறு தெய்வம் அப்படின்றதையே பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. நானும் அதனால நாட்டார் சிறு தெய்வம் ஆகிய ரெண்டுத்தையுமே சேர்த்தே பயன்படுத்துறேன். இந்த கோவிலை பத்தி அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு கட்டுரை ரொம்ப சிறப்பான ஒரு கட்டுரை. முதல்ல தெய்வம் அப்படின்றத பத்தியான தெய்வம் என்பதோர் அப்படின்றது. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா சிறு தெய்வ நெறிகள் அப்படின்னுட்டு அந்த கட்டுரையை எழுதுறாரு. அதுல அந்த யார் யார் வழிபடுறாங்க இந்த கோவிலோடைய அடையாளம் என்ன, மரத்தோடு தொடர்பு படுத்துறார். அப்ப தமிழ் இலக்கியங்கள்ல இதுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கு. இந்த மரம் ரொம்ப பெரிய பிரச்சனை. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா தோப்பாவுடைய ஆய்வு நெறிமுறைகளை ரொம்ப நேக்கடா புரிஞ்சுக்கிட்டு இப்படி இருந்தா இப்படி இப்படி இருந்தா இப்படி அப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளார எந்த முடிச்சுகளுமே இல்லைன்னா கூட யானா இருந்தா ஆசிவிகம், தாமரப்பூ இருந்தா ஆசிவிகம், சோலையில ஐயனார் உட்கார்ந்து இருந்தா ஆசிவிகம் அப்படின்னு ராவா பேசியவர்களும் உண்டு. அத்தகைய ஒரு ஆபத்தும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சூழல நிகழ்ந்திருக்கு. இருந்ததான் ஒரு சமயத்தை கட்டி எழுப்ப விரும்புவதற்கு மாறாக இல்லாத ஒரு சமயத்தை கட்டி எழுத்த விரும்புவது இங்க சிக்கலுக்குரியதா இருக்கு. இது ரொம்ப பெரிய, இதுக்குள்ளார ஒரு பெரிய வரலாறு இருக்கு. ஆக்சுவலா ஒடுக்கப்பட்டவர்கள் தங்களுக்கான சமயமாக பௌத்தத்தை பார்க்கும் பொழுது அப்படி கிடையாது அப்படின்னுட்டு குறிப்பிட்ட வணிகர்களை சார்ந்தவர்கள் தான் இந்த ஆசிவிகத்தை ரொம்ப வேகமா கட்டி எழுப்ப முற்படுறாங்க. ஒரு பெரிய விவாதம் போயிடுச்சு. 1.5-2 மணி நேரத்துக்கு மேல பயங்கர விவாதம் போனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், சரி இப்ப நீங்க ஆசிவிகம் தான் என் சமயம்னு சொல்லி எதை நிறுவ போறீங்கன்னு கேட்டேன். அவருக்கு எதுவும் தெரியல. சரி ஆசிவிகம் தான் என்ன அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆசு ஈவு அகம், ஆசி ஈவு அகம் அப்படின்றது ஆசீவகம்னு ஆயிடுச்சு அப்படின்னு மட்டும்தான் அவர் சொன்னாரே தவிர அது ஏன் இப்ப நமக்கு பயன்பட போகுது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. இது ஒரு மாற்று சிந்தனைன்ற பேர்ல நிறைய பேர் தேவையில்லாத விஷயங்களை பூதாகரமாக்குறதுக்கான ஒரு உதாரணம். அதுக்கு தோப்பாவுடைய ஆய்வுகள் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை அப்படியே அந்த கருதுகோள்களை பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து அமைவிடங்கள், அந்த தெய்வங்கள் பத்தியோட பெயர்கள்லாம் காலையில சார் சொல்லிட்டாங்க. அதனால அதை நான் ரொம்ப ரிப்பீட் பண்ண விரும்பல. இந்த பூசாரி சாமியாடி ஆகியவர்களை பத்தி அவர் பேசுறார். பூசாரி யாரா இருக்கிறாங்க, சாமியாடி யாரா இருக்காங்க. அப்ப அந்த பூசாரிக்கும் சாமியாடிக்கும் இருக்கிற உறவு, அவங்க 2 பேருக்கும் அந்த கோயிலோடு இருக்கக்கூடிய உறவு அப்படின்றத அடிக்கடி என்ன பண்றாரு அப்படின்னா எடுத்து பேசுறாரு. சாமியாடுதல் ரொம்ப முக்கியமானது. அப்பயே சாமியாடுதல் பத்தி எல்லாம் பழனி சார் சொல்லும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யார் சாமி ஆடுவாங்க, சாமி ஆடினவங்களை திடீர்னு பிடிச்சி வச்சு உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு வேற ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படின்லாம் ரொம்ப அதை சமூக உளவியலோடு எடுத்து காட்டுவாங்க. அப்போ ஏன் அவருக்கு அதெல்லாம் அங்க இருந்து வந்ததுன்னு பார்த்தோன்னா இங்க இருந்து வந்திருக்கிறது நமக்கு தெரியுது ரொம்ப தெளிவாவே. விழாக்கள்ல ரொம்ப முக்கியமா ரத்த பலியை பத்தி பேசியிருக்காங்க. அப்போ இந்த உயிர் பலி தடை சட்டம் வரும்பொழுது தோப்பா பயங்கரமா ரியாக்ட் பண்றாரு. அது என்ன அப்படின்னா ஒரு நாட்டார் சமய வழிபாட்டினுடைய சுதந்திரத்தை பறிப்பதாகவும் அதை ஒடுக்குவதாகவும் இருக்கிறது அப்படின்ற பார்வையில அவர் அதை பார்க்கிறாரு. அதுக்கு கடுமையான எதிர்வினைகளை எல்லாம் அவர் ஆற்றுகிறார். நேர்த்தி கடன்கள், இந்த நேர்த்தி கடன்கள் எப்படி வழங்கப்படுது? சமைத்த உணவுகளா, சமைக்காத உணவுகளா, முளை கட்டிய பயிர்களா? அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த நிலத்தோடும் அந்த தெய்வங்களுக்கு பெரிய தொடர்பு உண்டு அப்படின்றத ரொம்ப அழகான முடிச்சுகளால எடுத்து காட்டுகின்றார் அவர். சிறு தெய்வங்கள்ல ரொம்ப முக்கியமானது இந்த போர் தெய்வங்கள், போர்ல உயிரிழந்தவர்கள் அப்படின்றது. அப்போ ஊரையோ ஆணிரையோ பயிர் நீர்நிலைகள் பெண்களை காப்பதற்காக உயிர் நீத்தவர்களை ஒரு வீர வழிபாடு செய்கின்ற மரபு பின்னாடி இந்த சிறு தெய்வம் மரபாக மாறுகின்றது. நம்ம வேடியப்பனை நேரடியா பார்க்கலாம். இப்போ திருவண்ணாமலை செங்கம் இந்த பகுதிகளில் வேடியப்பனா இருக்கிறவங்க எல்லாமே ஒரு போர்க்காலத்துல இறந்தவங்க தான். அவங்க அப்படி எப்படி அய்யனார் வழிபாடோடு ஒன்றி விடுகிறார்கள், கலந்து விடுகிறார்கள் அப்படின்றதுலாம் ஒரு கண்கூடான சான்றாக நமக்கு இருக்கு. அந்த கோயில் உள்ளார இருக்க சிலையில ரொம்ப தெளிவா செத்தவன் யாரு, எந்த ஊரை சேர்ந்தவன், எதற்காக செத்தான் அப்படின்றது இருக்கும். ஆனா அவர் என்னவா இருப்பாருன்னா வேடியப்பனா நமக்கு காட்சி தருவார். அப்போ இதை தோப்பா அவர்கள் அழகா அடுத்து தாய் தெய்வம் அப்படின்றதையும் பெண் தெய்வம் அப்படின்ற பதத்தையும் ரொம்ப தெளிவா பயன்படுத்துறாரு. தாய் தெய்வ மரபு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பெண் உருவங்கள்லாம், அதாவது உருவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பெயராலெல்லாம் வழங்கப்படுவது கிடையாது. அப்போ ஒரு பெண் ஏன் முக்கியமானவளா ஆகிறா அப்படின்னா தோப்பா அவர்கள் குறிப்பிடுறார், உழு தொழிலை முதலில் தொடங்கியவர்கள் பெண்கள். அதே மாதிரி ஒரு வேட்டை சமூகத்துல ஊனை அந்த உணவை பங்கிட்டு கொடுத்தவர்கள் பெண்கள். எல்லாத்துக்கும் மேல உற்பத்திக்கு உரியவர்கள் பெண்கள். அதனாலதான் எல்லா சமயங்களும் ஒரு குழந்தை பேரை ரொம்ப பெரிதா பேசுறத
தோப்பா அவர்கள் சுட்டி காட்டுறார். அதனுடைய தொடர்ச்சியா நம்மால என்ன பண்ண முடியுது அப்படின்னா, நம்ம வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் போயிட்டு இந்த லஜ்ஜா தேவியோடைய வழிபாடுகளை வரைக்கும் நம்மால என்ன பண்ண முடியுதுன்னா பார்க்க முடிகிறது. அந்த தாய் தெய்வ மரபுல இருந்துதான் நமக்கு எது வருது அப்படின்னா பெண் தெய்வங்களுடையது வருது. அப்ப பெண் தெய்வங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஒரு ஆந்த்ரோமார்பின்ஸா, அதாவது அவங்க ஒரு இதுக்குரியவங்களா மட்டுமே வழிபடப்படல, அதாவது உற்பத்திக்கானதாக மட்டுமே வழிபடப்படல, இறந்து போனவங்க, ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவங்க, காதல் இதனால இறந்து போனவங்க, பிரசவத்தின் போது இறந்து போனவர்கள், நோய்வாய்ப்பட்டு இறந்து போனவர்கள் அப்படின்னுட்டு ஒவ்வொன்னு சார்ந்தும் அழகா என்ன பண்றாரு அப்படின்னா காட்டுறாரு. அப்ப இன்னைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊர்கள்ல ஒரு வீட்டுல திருமணம் தொடங்குது அப்படின்னா அந்த வீட்டுல திருமணம் பத்திரிகை எல்லாம் வைத்து படைப்பதற்கு முன்னாடி தன் வீட்டினுடைய வேப்ப மரத்தின் கீழே கற்களை நட்டு ஒரு ஒரு வளையல், இந்த கருப்பு நிற வளையல், சின்ன ஒரு பெண் குழந்தையினுடைய ஆடை, எந்த வயசுல அந்த குழந்தை இறந்து போச்சோ அதே வயது பெண்ணுக்குரிய ஆடைகளை எல்லாம் அதுக்கு போத்தி அதுக்கு பத்திரிக்கை வச்சு படைக்கிற வழக்கங்களை பார்க்க முடியுது. ஒரு வீட்டுல முத நகை எடுக்கிறாங்க அப்படின்னா அது இறந்து போன அந்த பெண் குழந்தையினுடைய போட்டோவுக்கு போட்டு இருக்கிற வழக்கங்களை ரொம்ப இயல்பா நம்மளால பார்க்க முடியுது. அப்போ தோப்பா அவர்கள் ஆய்வு செய்தது வெறும் அனுமானத்தினால் கிடையாது. அவரது வெறும் கருதுகோள் அப்படின்னுட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா விமர்சிக்கிறாங்க. கருதுகோள்கள் வைக்கப்படுவதற்கு அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அடித்தளம் இருந்திருக்குது அப்படின்றத நாம அன்றாடம் பார்க்கக்கூடிய சடங்குகள்ல இருந்து நம்மளால எடுத்துக்கொள்ள முடிகிறது அப்படின்னு பாக்குறோம். பெண் தெய்வத்தினுடைய உருவாக்கம், அவற்றின் பெயர்கள், குணங்கள், உருவம், அருவம், இந்த ரெண்டுத்தை பத்தி நிறைய பேசுறாரு. அப்போ ஒரு பெண் தெய்வத்தின் மேல இருக்கக்கூடிய பயம், அந்த இயக்கி வழிபாட்டை இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பல இடங்கள்ல பேசி பிற்பாடு எப்படி சமணம் ஒரு இயக்கியோடைய வழிபாட்டை எடுத்தது, இந்த சமணத்துல இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் எல்லாம் எப்படி அழகா வைதீகத்துல கரைஞ்சு போயிடுறாங்க அப்படின்றத அவ்வளவு அழகா என்ன பண்றாரு அப்படின்னா நமக்கு காட்டுகின்றார். சில பெண் தெய்வ வழிபாடுகள் பெருந்தெய்வ வழிபாட்டோடு கரைந்து போனதுக்கு தான் காமாட்சி, மீனாட்சி ஆகிய ரெண்டு பேரையும் என்ன பண்றாரு அப்படின்னா எடுத்து காட்டுறார். அப்ப இவங்க ரெண்டு பேரும் சிறு தெய்வமா பெருந்தெய்வமா அப்படின்னு பார்க்கும் பொழுது தன்னுடைய அந்த நீண்ட அனுபவத்தை வைத்து இந்த ரெண்டு பேரும் பல்வேறு காரணங்களால ஒரு தாய் தெய்வத்தால் வழிபடப்பட்ட ஒரு நாட்டார் வழிபாட்டுக்குள்ளார இருந்து பிற்பாடு அவங்களுடைய செல்வாக்கின் காரணமாக பெருஞ்சமயங்களுக்குள் கரைத்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்றத அவர் நிறுவுறார். பல இடங்கள்ல அதை நமக்கு சுட்டி காட்டுறார். காமாட்சிக்கு உயிர் பலிகள் வழங்கப்பட்டதையும் அது ஆதிசங்கரர் தடுத்த நிகழ்வையும் அவர் ரொம்ப சாதாரணமா ஆதிசங்கரருக்கு ஃபேவரா எடுத்துக்கிட்டு போகல. அதுல இருந்து பெறப்படக்கூடிய விஷயமா என்ன பண்றாரு அப்படின்னா வேற ஒண்ணு அவரு வடித்து என்ன பண்றாரு அப்படின்னா எடுக்கிறார். பழந்தமிழ் இலக்கியங்கள் சுட்டக்கூடிய தெய்வங்கள் இங்க ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம ஆட்கள் எல்லாம் ஒரு மாதிரி குழம்பிய மனநிலைக்கு ஆட்பட்டு போவது, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு குறிப்பிடப்படுவதுதான் என்னுடைய வழிபாடு அப்படின்னு மாத்தட்டி கொள்வது. முருகன், முப்பாட்டன், மாயோன், மாமன் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டு போவாங்க. சித்தப்பா சிவன் வரைக்கும் போயிடுச்சு, எங்கேயோ போயிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன பண்றாங்க, தனக்கு தேவையான மட்டங்கள்ல மட்டுமே அதை நிறுத்தி கொள்வது என்பது. ஆனா தோப்பா அப்படி பண்ணல. எல்லா கன்னிகளையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து காட்டுகிறார். இந்திய மரபு முழுவதுமே இருந்த தன்மைகளையும் தமிழ் இலக்கியங்கள் சொல்லக்கூடிய செய்திகளையும் கல்வெட்டுகள், தொல்லியல்கள், நாட்டார் இந்த சமயம் தத்துவம் பத்தியான விஷயங்களுக்கு நாட்டார் வழக்கியடையும் ஒரு பழமொழியையும் கை கொண்டவர்கள்லாம் வேற யாரும் கிடையாது தோப்பாவை தவிர. ஏன் அப்படின்னா அதோடைய பிரமாணங்களே வேற இல்லையா எப்பயுமே. அதாவது கண்ணால் பார்க்கக்கூடியது, அந்த அளவையை பத்தி பேசும்பொழுதே தத்துவத்துல ரொம்ப பயங்கரமா இருக்கும். இவ்வளவு நுணுக்கமாக பேச முடியுமா அப்படின்லாம் யோசிக்கலாம். ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு பழமொழியிலிருந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த தெய்வம் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சமண மதத்தை ஏசுவதற்காக வந்த சொற்கள்னு அழகா பட்டியல் போட்டு காட்டுறாரு. அதை தோப்பாவால தான் செய்ய முடிஞ்சது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. முதல்ல சங்க இலக்கியம் இடம்பெறும் வைதிக புராண கருத்துக்கள் நிரம்பிய திருமுருகாற்றுப்படை, கலித்தொகை, பரிபாடல் ஆகிய நூல்களை அதனுடைய கால முறையியலோடு என்ன பண்றாரு அப்படின்னா அணுகிறார். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் அந்த இதுல இருந்து ஆய்வுல இருந்து கொஞ்சம் சரிக்கிற இடம் அப்படின்னா இந்த தொகை நூல்களினுடைய கால வரிசைகளை வைக்கிற முறையில இருந்து பின்பற்ற முடியாமல் போயிடுறாங்க. இப்ப திடீர்னு இந்த மலை உங்களுக்கு உரியதுன்னு வருது. மலை தானே பயங்கர பெரிய பிரச்சனை. திருப்பரங்குன்றம் மலை, அது என்ன விஷயம்னு யாருக்காவது நமக்கு தெரியுமா? ஒண்ணுமே இல்லை. திடீர்னு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, 10,000 பேர் எங்க இருந்தோ கூட்டிட்டாங்க. இவ்வளவு காலமா இருந்த ஒரு விஷயத்துக்கு தமிழ்நாடே ஒரு போர்க்களம் மாதிரி ஆயிடுச்சு. ஒரே வீட்லயே 2 பேர் கத்தி எடுத்து குத்திக்குவாங்க போல இருக்கு. அவ்வளவு ஒரு கருத்து மோதல்கள் இருந்த ஒரு நேரம். அந்த நேரத்துல திருமுருகாற்றுப்படை எடுத்துக்கிட்டு ஒருத்தவர் வராரு. ஏஐல என்ன பண்றாரு அப்படின்னா திருமுருகாற்றுப்படை சங்க காலத்துல எப்படி இருக்கும்னு உருவாக்கி காட்டுறாரு.
ஏஐ மூலியமா உருவாக்கி காட்டுறார். ஒரு டிஜிட்டல் ஓவியத்தை அழகா வரைகிறார். ஆனா பாருங்க, திருமுருகாற்றுப்படை காலத்துல குடைவரை கோயில் கிடையாது. குடைவரை கோயிலை வச்சுட்டாரு அந்த இடத்துல எடுத்துன்னு வந்து. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுக்குள்ளார ஒரு தொகை நூலை எப்படி கால வரிசைப்பட்டு அணுக வேண்டும் அப்படின்ற பார்வை இல்லாம இருக்கிறது. பரிபாடல்னு இருக்குதா, உடனே தொல்காப்பியத்துல பரிபாட்டுன்னு வருது, எத்தனையோ பரிபாட்டுன்னு வருது. உடனே பரிபாடல் அப்படின்ற வகையையும் அதனுடைய இலக்கியத்தையுமே பிரித்து பார்க்க முடியாதவர்களால நம்ம எப்படி ஒரு தமிழ்ல ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை அணுக முடியும் அப்படின்றதுதான் தெரியல. அது ஒரு ரொம்ப கஷ்டமான கேள்வியாகவே எனக்குள்ளார எழுந்தது. தொகை நூல்கள்ல இருக்கக்கூடிய வைதிக புராணம் சார்ந்த கருத்துக்களில் இருக்கிற பாடல்களை ரொம்ப தெளிவா ஒரே நூல்லையே இருந்தாலும் அது காலத்தால் பிற்பட்ட பாடல் அப்படின்றத அவர் சுட்டி காட்டுறார். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அணுகுமுறை. தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலவரை தெய்வங்கள், பிற இடங்கள்ல வரக்கூடிய குறிப்புகள் ஆகியவற்றையெல்லாம் கொண்டு ஓரளவுக்கு தமிழர்களுடைய ஒரு வழிபாட்டு முறை இப்படித்தான் இருந்திருக்கும் அப்படின்றத அனுமானிப்பதற்கு தொல்காப்பியத்தை எடுத்துருக்காங்க. இப்ப பரவல், முன்னிலை பரவல்னு தொல்காப்பியத்துல வர்றதை வச்சுக்கிட்டு ஒரு அர்ச்சனை அப்படின்ற விஷயத்துக்கு போறார். ஏன் கருவறையில நமக்கு வடமொழியில வேதங்கள் ஓதப்படுவது கிடையாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. பொதுநிலையில எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வடமொழி மந்திரங்கள் சொல்றாங்க அப்படின்றதுதான் சொல்லுவோம். ஆனா கருவறையில வேதங்கள் ஓதப்படுவது கிடையாது, அர்ச்சனைகள் தான் ஓதப்படுது அப்படின்றத தோப்பா அவர்கள் பதிவு செய்யறார். அப்போ இந்த அர்ச்சனை தமிழ்ல இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது தொல்காப்பியத்துல இருந்து எடுத்துக்கிட்டு சிலப்பதிகாரத்துல வர வேட்டுவ வரியில கொற்றவையை முன்னிலை பரவலா வைக்கிறத எடுத்துக்கிட்டு தமிழ் மரபுக்கு ஒரு அர்ச்சனை மரபு உண்டு, அது போதுமானது அப்படின்னு சொல்றார். இப்ப அப்படி அர்ச்சனை செய்ய வேண்டுமா, அந்த விஷயத்துக்கு நான் போகல. முதல்ல ஒரு எதிர் கதையாடலை என்ன பண்றாரு அப்படின்னா வைக்கின்றார். இதுதான் ரொம்ப முக்கியமானதா இருக்குது. சிலம்பு மேகலை இந்த ரெண்டும் காட்டக்கூடிய தெய்வ வழிபாடுகள். காலையில அரசு சார் குறிப்பிட்ட மாதிரிதான் இது சிலப்பதிகாரமும் மணிமேகலை காலமும் ஒரு ரொம்ப குழப்பமான ஒரு காலநிலை. நீண்ட காலமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வழிபாட்டு மரபுகள், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு சமய மரபுகள், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தெய்வங்கள், தத்துவ பின்புலம். தத்துவம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நபர் உட்கார்ந்து யோசிக்கிறதெல்லாம் கிடையாது, அது கூட்டு மனப்பதிவுல உருவாகும். இப்ப இதுல இருக்குது அப்படின்னா புறநானூற்றுல வரக்கூடிய நிறைய கருத்துக்களை, இது உலகாயுத கருத்து, இது சாங்கிய கருத்து, இது யோக கருத்து, இது ஆசிவீகம் தான் இங்க இருந்தது, இது பௌத்த கருத்து அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா வெகு மக்கள் கிட்ட ஒரு வேதாந்தம், அதாவது அதை வேதாந்தம்னு சொல்றாங்க, வெகு மக்கள் வேதாந்தம்னு. நாம வெகு மக்கள் தத்துவம்னு அதை எடுத்துக்கலாம். எல்லா கூட ஒரு மேம்பட்ட சமூகத்துக்கிட்டையும் உலகம், உயிர், அதுக்கப்புறம் இதை ரெண்டுத்தையும் கடந்த ஒன்றை பத்தியான சிந்தனை இருந்து கொண்டேதான் இருக்கும். அதனுடைய வெளிப்பாடுகளுடைய தொடர்ச்சி தான் நமக்கு இலக்கியங்கள்ல தெய்வங்களோடு கட்டமைக்கப்படுகிறது அப்படின்றத தோப்பா நமக்கு எடுத்து காட்டுகின்றார். சங்க இலக்கியத்துல இருந்து தொடர்ந்து வரக்கூடிய முருக வழிபாட்டையும் பலராம வழிபாட்டையும் நமக்கு சுட்டி காட்ட அவர் தவறுவது இல்லை. ஒரு முருக ஆற்றலா சொல்றது, வேலன் வெறியாட்டு ஆகிய ரெண்டுத்தையும் எடுத்து காட்டுதல், உயிர் பலி தர்றது, அறுபடை வீடு. இந்த அறுபடை வீடு ஒரு பெரிய அரசியல். இன்னைக்கு பார்த்தோம்னா எப்படி வடநாடுகள்ல நமக்கு சார்தம் அப்படின்றது இருக்குதோ, அதே மாதிரி பார்த்தோம்னா சப்தம் அப்படின்றது இருக்குதோ, அது மாதிரி 6 படை வீடுகளுக்கும் ஒரே நாள்ல டூர் போவது, 2 நாள்ல போவது அப்படின்றது ஒரு பெரிய வியாபார உத்தி. அப்ப 6 படை வீடுகளுக்கும் நான் பாத யாத்திரையாவே போறேன் அப்படின்னுட்டு எல்லாம் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமா 6 படை வீட்டுக்கு ஏன் போனோம், ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணலாம், நிச்சயமா ரோட்ல இறங்கி போராடலாம். ஏன் தெய்வங்களை கொல்ல வேண்டும், ஏன் இந்த தலங்களை கொல்ல வேண்டும் அப்படின்ற கேள்வியை நமக்குள்ளார எழுப்பணும் அப்படின்னா அதுக்கான விடையை அழகாக நிறுத்தி காட்டுகிறார் தோப்பா அவர்கள். சிவ வழிபாடு, மாலிய வழிபாடு, இந்த ரெண்டுமே சைவமாவும் வைணவமாவும் எப்படி பரிணமிக்குது அப்படின்றத ரொம்ப நீண்டு எடுத்து காட்டுறார். சைவம் வைணவம் ரெண்டு தொடர்பாகவும் காலையிலேயே என்னுடைய கருத்துக்கள்லாம் நிறைய எடுத்து அவங்க பேசிட்டதுனால நான் அதை கடந்து வேற ஒரு இடத்துக்கு மட்டும் வந்துடுறேன். சைவத்தை அதிகமாக பேசியதை விட ஒரு அரசு சமயம் சார்ந்து அது இருக்குது அப்படின்றத அதை விமர்சித்ததை தாண்டி வைணவத்தை உள்ளார்ந்த ஒரு சமயமாக அவர் என்ன பண்றார் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்றார். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பலராம வழிபாடு, கிருஷ்ணன்னா யாரு, புல்லாங்குழலினுடைய அர்த்தம் என்ன, சாட்டைக்கோளினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னுட்டு பேசிக்கிட்டே வரவரு. அடுத்து ஆழ்வார்களினுடைய காலநிலைகள்ல முதல் காலநிலையில பார்த்தோம் அப்படின்னா பாகவத கதைகளை மட்டும் எடுத்து பேசக்கூடிய ஆழ்வார்கள், பாரத கதைகளை எடுத்து பேசக்கூடிய ஆழ்வார்கள்னு ரெண்டா பிரிச்சுக்கிறார். அதுல திருமழிசை ஆழ்வார் ஒரே ஒரு இடத்துலதான் பகவத்கீதை தொடர்பான ஒரு குறிப்பை தரார். அதாவது கண்ணனுடைய சொல் அப்படின்றத தரார். அதை கேட்டாலே எல்லாம் அதிர்ச்சி ஆயிடுவாங்களே இன்றைய இந்துக்கள் அப்படின்னுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா சுட்டி காட்டுறார். தேங்க்யூ.
அப்போ சைவத்தை விட வைணவத்தை ரொம்ப அதிகமா என்ன பண்றார் அப்படின்னா ஆராய்கின்றார். அது வந்து உள்ளார்ந்த ஒரு சமயம் அப்படின்னு சொல்றார். நாட்டார் மக்களினுடைய வெகு மக்களுடைய பயன்பாட்டுல சைவத்தை விட வைணவம் தான் ரொம்ப வந்து ஒரு பெரிய இம்பாக்டை பாதிப்பை ஏற்படுத்தியது அப்படின்றத அடிக்கடி வந்து பல கட்டுரைகளையும் நமக்கு தோப்பா அவர்கள் சுட்டி காட்டுறார். இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவா ஒரு தமிழ் இலக்கியத்துல எது தொடர்பா பேசுறாங்கன்னா முதல்ல திருக்குறளை எடுத்துக்கிட்டு பேசுவாங்க. அது வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய சடங்கு. ரெண்டாவது தேவார திருவாசக இலக்கியங்களை தான் ஒரு வார்த்தைக்கோ அல்லது இதுக்கோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயன்படுத்துவாங்க. இப்ப தமிழும் சமயம் ஒண்ணு அப்படின்னு சொல்ல வந்தோம்னா உடனே அப்பருடைய பாடல் தான் வரும். சலம் பூவோடு தூபம் மறந்தறி, தமிழோடு இசைப்பாட மறந்தறியன் அப்படின்னு வரும். அடுத்து பார்த்தோம்னா தமிழும் வந்து சைவமும் ஒண்ணு அப்படின்ற மாதிரியான சைவ சமயம் தொடர்பான எடுத்துக்காட்டுகள் தான் நமக்கு வந்துட்டு இருக்கும்பொழுது தோப்பா அதிகமா வைணவ சமயம் சார்ந்த எடுத்துக்காட்டுகளை காட்டுகின்றார். அது நம்மளால வந்து சாதாரணமா ஒரு அடிப்படை நிலையில போயிட்டு பார்க்கும்பொழுதே நம்மளால அதை புரிந்து கொள்ள முடிகிறது. அவருக்கு வந்து ஒரு உள்ளார்ந்த புரிதல் வைணவத்தின் மீது இருந்ததை நமக்கு நல்லா தெளிவா வந்து தெரியுது. அடுத்து வந்து அவைதீக சமயங்கள். வைதீகத்துக்கு எதிராக இருக்கக்கூடியது அவைதீகங்கள். நிறையவே அவைதீக சமயங்கள் தான். ஆனா இந்த வைதிகம் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்தையும் தனக்குள்ளார இழுத்து கொள்ளும். அதுல 3 சமயங்களை மட்டும் அதால முழுவதுமா தின்று செரிக்க முடியவில்லை. ஒன்று சமணம், இன்னொன்னு பௌத்தம், இன்னொன்னு ஆசீவகம். ஆசீவகம் பத்தி வந்து தோப்பா அவர்கள் மிக பெரிதாக எதுவும் பேசவில்லை அப்படின்னாலும் ஆசீவகம் பத்தியான பிற்காலத்தைய ரொம்ப மோசமான ஆய்வுகளுக்கு அவருடைய ஆய்வு ஒரு முன்னோடியாக இருந்து விட்டது அப்படின்றத நம்மளால வந்து உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்ப தமிழ் சமூக வரலாற்றுல அவைதீக சமயங்கள் தான் நம்முடைய நெறியாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு உள்ள இது வந்து நீண்ட காலமா எல்லாருக்குமே இருந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் குறிப்பா சமண பௌத்தத்தினுடைய ஒரு நெறியில தான் நாம வந்திருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பதிவு நம்ம கிட்ட நீண்ட காலமாகவே உண்டு. முன்னாடி வந்த ஆய்வாளர்களும் சரி, பிறகு வெவ்வேறு இயக்கங்கள் வந்து உருவாகி ஒரு தனித்த தமிழ் அடையாளத்தை உருவாக்கும் பொழுது அதற்கான சமயங்களாக கட்டமைக்க விரும்புவது நமக்கு வந்து சமணமோ அல்லது பௌத்தமாக தான் இருந்திருக்கும் அப்படின்றது. இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தமிழ் பௌத்தத்தை கட்டமைப்பதற்கான பங்களிப்புகள்லாம் இங்க வந்து நிகழ்ந்திருக்குது அப்படின்றதையும் நம்மளால வந்து காண முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சமண பௌத்த இலக்கியங்களை தமிழ்ல ஆய்வு செய்தவர்களை 2 நிலைகளை நம்மளால பார்க்க முடியுது. ஒண்ணு ரொம்ப மேலோட்டமான தரவுகளை கொண்டு பார்க்கறது. சமணம் பௌத்தம் தொடர்பான ஊர் பெயர்கள் வழங்கப்படுறது, அதுல பள்ளி என்ற பெயர் தொடங்குச்சுன்னா, மங்கை என்ற பெயர் தொடங்குச்சுன்னா அப்படின்னு வந்து குறிப்பிடுறது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கல்வெட்டு சான்றுகள், அதுக்கப்புறம் செப்பேட்டு தரவுகள், சிற்பங்கள், ஓவியங்கள், ஊர் பெயர்கள் இந்த பொது நிலையில எடுத்துக்கொள்வது ஒரு வகைன்னு வச்சுக்கோங்களேன். 2வது நிலையில தான் தோப்பா அவர்கள் வந்து இருக்கிறார். இப்போ வழக்காறுகள், பண்டிகைகள், சடங்குகள், நம்பிக்கைகள், சொல் ஆய்வுகள், பிலாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியதை எல்லாத்தையும் எடுக்கிறார். இதுக்கு நமக்கு முன்னோடியா பாத்தீங்க அப்படின்னா வந்து அயோத்தாச பண்டிதரை நிச்சயமா வந்து சுட்ட முடியும். பண்டிகைகள்ல இருந்தும் வழக்காறுகள்ல இருந்தும் எப்படி எடுக்கலான்ட்டு இது இன்னைக்கு ஒரு தனித்த ஒரு துறையாகவே வளர்ந்திருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு பௌத்த தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு எழுதுறதுக்கான ஒரு முன்னோட்டமாக இவையெல்லாம் அமைந்திருக்கு. முக்கியமா பௌத்த குல தெய்வங்கள் அப்படின்னு கூட ஒரு நூல் தனியாகவே வந்திருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. அப்போ தோப்பா என்ன பண்றாருன்னா நான் குறிப்பிட்ட தரவுகளை அடி உரமாக கொண்டு வேறு ஒரு தளத்துல இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா இயங்குறார். ஒரு சிலை இருக்குது, ஒரு சமண தீர்த்தங்கரருடைய சிலை ஒரு கோவில் இருக்கு. அது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா ஆரம்ப காலங்கள்ல புகைப்படத்தை வச்சோ அல்லது வேறு ஒருவருடைய நூல்கள்ல கைகளால வரைந்த ஓவியங்களை வச்சோ குறிப்புகளை வச்சோ தான் கண்டுபிடிக்கும். முத அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த 5 தலை நாகம்னு ஒரு நாட்டார் வழிபாட்டு பாடல்ல வருவதை எடுத்து காட்டி என்ன பண்றாரு அப்படின்னா வந்து அது வந்து சமண தீர்த்தங்கரருடைய சிற்பமாக இருக்கும் அப்படின்றத உறுதியா என்ன பண்றாரு அப்படின்னா தெரிவிக்கிறார். இந்த முறையில் ரொம்ப முக்கியமானதா நமக்கு வந்து இருக்கு. அப்போ இத சான்றா எடுத்துக்க முடியுமா அப்படின்ற கேள்வியோடு யாராவது புறப்பட்டு வந்தாங்கன்னா ஏன் எடுத்துக்க கூடாது என்ற எதிர்கேள்வியை வந்து நிச்சயமா தோப்பாவை கொண்டு நம்மளால என்ன சார் தோப்பாவை கொண்டு நிச்சயமா என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து நம்மளால வந்து உருவாக்கி தர முடியும் அப்படின்றது தான் நான் வந்து சொல்றேன். கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடுறேன். தமிழக பௌத்த எச்சங்கள், சமண எச்சங்கள் பத்தி நிறைய கட்டுரைகள்ல சொல்ல ஆய்வுகள் கொண்டும் மொட்டை அடிக்கிறது, ஒரு சீவர ஆடை, அப்புறம் வந்து ஏசல் சொற்கள், ஒருத்தவனை பார்த்து திட்டத்துக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய சொற்கள் அப்படின்னு ரொம்ப கீழ்நிலையில இருந்தே பார்த்தோம் அப்படின்னா தனக்கான தரவுகளை எல்லாம் எடுத்துக்கொள்கின்றார். அப்படி எடுத்துக்கும் பொழுது இவையெல்லாம் எப்படி வந்து பெரும் சமயங்களினுடைய அதிகாரத்துல கரைந்து போய்விட்டது அப்படின்றதையும் அவர் குறிப்பிடாமல் எந்த இடத்துலையும் வந்து செல்வது கிடையாது.
மொத்தத்துல ஒரு இயற்கை, ஒரு ஆற்றல் சார்ந்து உருவாகிய சடங்கு அல்லது வழிபாட்டு முறை மெல்ல மெல்ல தெய்வ வழிபாடாக பரிணமித்தது பற்றியும், தாய் தெய்வ வழிபாடு, வீரர் வழிபாடு நாட்டார் தெய்வ வழிபாடாக வளர்ந்ததையும் தோப்பா அணுகிய முறையியல் தமிழுக்கு முற்றிலும் புதிய ஒரு வரவு அப்படின்னுட்டு தான் நம்ம சொல்லணும். உற்பத்தி முறை சார்ந்தும் நிலம் சார்ந்தும் உருவாகிய தெய்வங்களுக்கும் அவற்றின் வழிபடும் முறைகளுக்குமே ஒரு வரலாறு தான் இருக்கும். ஏன்னா வரலாறு அப்படின்னாலே தரவுகளை கொண்டு உருவாக்கப்படுவது. வரலாறுன்னு ஒண்ணுத்துக்கு இருக்குது அப்படின்னா அது பாத்தீங்க அப்படின்னா புனிதமானது கிடையாது அப்படின்ற மனப்போக்கம் வந்துடும். இப்ப தத்துவத்தெல்லாம் சொல்லும் பொழுது நீங்க மனிதனால எழுதப்பட்ட ஒரு நூல் அப்படின்னா அதை நீங்க கேள்வி கேட்பீங்க. அப்போ உடனே வேதத்தை சொல்லும் பொழுது என்ன பண்றாங்க, புருஷேயம் அபோர்ஷேயம், அது மனிதனால உருவாக்கப்பட்டது கிடையாது. எனவே அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேள்வியை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதையெல்லாம் தாண்டி அந்த தெய்வங்களுக்கும் ஒரு வரலாறு தான் இருக்கும், வழிபடும் முறைகளுக்கும் ஒரு வரலாறு தான் இருக்கும், சமயங்களுக்கும் ஒரு வரலாறு தான் இருக்கும் அப்படின்றத தோப்பா நிறுவிய விதம் தான் ரொம்ப முக்கியமானதா இருக்குது. அவருடைய குலதெய்வம் பற்றிய அந்த பெருமித உணர்வு நாட்டார் வழிபடும் முறைகளுக்கும் சாதிகளுக்கும் இருக்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கு அப்பாற்பட்டதெல்லாம் கிடையாது. அவருடைய பேட்டிகளும் அவருடைய கட்டுரைகளுமே நிறைய முரண்பட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ அது ஒரு முழுக்க முழுக்க கொண்டாட்ட மனநிலையிலே தான் வச்சிருக்கணுமா? கிராமங்கள்ல இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஒரு பியூரான ஒரு சுத்தமான ஒரு தமிழர்களுக்கே உரியதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா காலையில சார் சொன்ன அந்த கொட்டேஷன் அங்க முக்கியமானது. சாதி அப்படின்றது இங்க என்னவான்னா படிநிலைகள்ல இருக்கு, அது ரொம்ப குரூரமான யதார்த்தம் அப்படின்னு சொல்லுவார். ஒரு கட்டுரையினுடைய பெயரை பார்த்தீங்க அப்படின்னா உண்மையும் அல்ல பொய்யும் அல்ல சாதி அப்படின்னு சொல்லுவார். எனவே யாரும் கேள்விக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. ஆனா தோப்பா அணுகிய இந்த நாட்டார் வழிபாட்டு முறைகள் அதனுடைய பெருமிதங்கள் நமக்கு எதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒற்றை சமய வழிபாடாக இன்னைக்கு நாம முன்னிறுத்தப்படுவதற்கு ஒரு கட்டுடைக்கக்கூடிய எதிர்வாதமாக பயன்படுகிறது என்ற அளவுல ரொம்ப முதன்மையான ஆய்வுகளாக நம்மால கருத முடியும். அவரே சொல்றாரு 95% நான் ஒரு பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 5% அப்படின்னும் பொழுது அதுலதான் அவர் சொல்றாரு பெரியாரியம் அல்லது பெரியார் எப்படி கலை தொடர்பாகவும் நாட்டார் தெய்வங்களையும் அணுகினாரோ அதுல இருந்து நான் மாறுபடுகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மாறுபடுகின்ற விதம் ரொம்ப முக்கியமானதுதான். ஆனா அதனால அவருடைய அடிநாதமா இருக்கக்கூடிய விஷயம் எதுவும் மாறுபடவில்லை. இந்த மாதிரி ஒரு ஒரு தன்மையோடு ஒரு நிலப்பகுதியில இருக்கக்கூடிய விஷயம், ஒரே மதம், ஒரே நூலு, ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே தேர்தல் வரைக்கும் எல்லாம் ஒரே 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 அப்படின்னு போகும்பொழுது நமக்கு மிகப்பெரிய நெருடலை இயல்பாகவே தந்து விடுகிறது அப்படின்றதான் நம்மளால பார்க்க முடியுது. அப்போ மதம் பற்றிய கண்ணோட்டம், வரலாற்று ரீதியான தருக்க அடிப்படையிலான அவருடைய அணுகுமுறை, இந்த கற்பிதங்களை கட்டுடைக்கக்கூடிய அவருடைய தகவல்களை அடுக்கும் முறைமை, இது எல்லாமே இந்த நேரத்துல நமக்கு ரொம்ப முக்கியமா கவனப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கு அப்படின்ட்டு நம்மளால பார்க்க முடியும். அந்த விதத்துலதான் அவருடைய இந்து தேசியம் தொடர்பானது, அப்புறம் இந்திய தேசியத்திற்கு பார்ப்பனர்களுடைய பங்கு எத்தகையதா இருந்தது அப்படின்றது, அதுக்கப்புறம் சமயங்களின் அரசியல் ரொம்ப முக்கியமான ஒரு நூலாக இருக்கு. அது வரைக்கும் சமயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சைவத்துல யாரை எடுத்துக்குவாங்க, முதல்ல காரைக்கால் அம்மையாரை எடுத்துக்குவாங்க. அப்படியே தேவார மூவர், மாணிக்க வாசகரை தொட்டுட்டு மீதி குமரகுருபரர், சிவபிரகாசர் அப்படின்னு ஒரு வழக்கமான இலக்கிய வரலாற்று தன்மையிலிருந்து மாறி உற்பத்தி முறையோடும் அந்த நிலவியல் தொடர்பாகவும் ஒரு தத்துவ எப்படி அதிகாரத்துக்கு உள்ளாகுது, அரச உருவாக்கத்தோடு இந்த மதங்கள் எப்படி தன்னை நிலைநிறுத்தி கொண்டன அப்படின்னுட்டு வேறு ஒரு தளத்தை வைத்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இடத்துல பேசுறார். அந்த விதத்துல சைவத்தை அதிகமா என்ன பண்றாரு அப்படின்னா பேசுகிறார். வைணவத்தை சொல்லும் பொழுது அது கொஞ்சம் ஜனநாயக தன்மையோடு இருக்குது. ஆனா பிற்காலங்களில் அப்படி இல்லைன்றதையும் பதிவு செய்து விடுகின்றார். ஒரு ஆழ்வார்கள் உருவாக்கக்கூடிய எதிர்குறல்கள் சைவத்திலே பார்த்தோம் அப்படின்னா சம்பந்தர் உருவாக்கிய வேத நெறிக்கும் அப்பர் உருவாக்கக்கூடிய தமிழ் நெறிக்கும் ஒரு நுணுக்கமான வேறுபாட்டை பார்க்கிறார். இத்தகைய பார்வை வேற யார்கிட்டயாவது முன்னாடி இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அத்தகையது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா அவர் உருவாக்கிய அந்த கருத்து ரொம்ப முக்கியமானது. ரெண்டு பேரும் சைவத்தை தான் பேசுறாங்க, ஆனா ஒரே சைவத்துக்குள்ளாரே இருந்துகிட்டு எப்படி வேறு வேறு தன்மைகள்லாம் அணுக முடியுது அப்படின்றது நமக்கு தோப்பாவுடைய பார்வை ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, ஆதிசங்கரருடைய வருகை
அதுக்கப்புறம் அந்த சங்கர மடம், இந்த ரெண்டு தொடர்பாகவும் தோப்பாவுடைய புரிதல் அப்படின்றதும் அவங்க இந்த ரெண்டுத்தினுடைய இணைவு எப்படி வந்து ஒரு இந்து மதத்தை கட்டமைக்குது அப்படின்னு. அப்போ வேதம் வேற, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வந்து பார்ப்பனர் வேற, வைஷ்ணவர் வேற, ஸ்மார்த்தர் வேற அப்படின்னு நிறைய சொற்கள் பிரயோகத்தை காட்டுறாரு. நீங்க நமக்கு சொல் தான் வந்து மீண்டும் மீண்டும் ஒரு 2014 பாத்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் இந்தியர் தான். இந்தியனாக ஒன்றுபடு, நீ ஒரு இந்தியனா, அப்படி இப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா நீண்ட விவாதங்களை நடத்துவாங்க. அப்புறம் ஒரு 2 வருஷத்துல அந்த சொல் காணா, திடீர்னு காலாவதி ஆயிடுது. அது இந்துவா பரிணமிக்குது. நாம எல்லாம் இந்துக்கள், நாம எல்லாம் ஒன்றுபட வேண்டும், நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கு அப்படின்னுட்டு. அப்புறம் இந்த சொல்லும் கொஞ்ச காலத்துல கரையும் அப்படின்னு நினைச்சோம். அதே மாதிரியே அப்படியே இந்து தேசியம் அப்படின்னு சொன்னாங்க. பிறகு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சனாதனம், ரொம்ப முக்கியமான ஒரு சொல். யாரு அதற்கு எதிராக இருக்கிறார்களோ, வள்ளலாறு, ஐயா வைகுண்டர், இந்த மாதிரி இன்னும் கேட்டோம்னா பெரியாரே கூட சனாதனத்தினுடைய ஒரு ரொம்ப தீவிர விசுவாசி, அவர் அடிக்கடி சனாதனன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு கூட சொல்லுவாங்க போல இருக்கு. அப்போ எல்லாரையும் தனக்குள்ளார கரைத்துக் கொள்கின்ற போக்கை இன்னைக்கே நாம இப்படி பார்க்கும்பொழுது அன்னைக்கு எந்த நிலையில இருந்திருக்கும் அப்படின்றதான் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுது. அதெல்லாம் இன்னைக்கு போய் கடைசியில இன்னைக்கு ஸ்மார்த்தா, அந்த வார்த்தையை ஸ்மார்த்தர்லாம் கூட இல்ல, ஸ்மார்த்தா அப்படின்ற வார்த்தையே நமக்கு பழக்கப்படுத்துறத நாம வந்து பாக்குறோம். ஒரு சமீபத்துல ரொம்ப டைம் ஒரு சாணக்கியா சேனல்னு ஒண்ணு இருக்குது. அதுல வந்து பெரியவா அப்படின்னு ஒரு சீரியல் வந்து இருக்கு. அதை நீங்க பாருங்க. ஒரு 15-20 சீரியல் பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வாழற இந்த வாழ்க்கை ரொம்ப மோசமானதுன்னு நமக்கே தோணும். அப்படி நமக்கு வந்து பதிவு செய்யப்படும். வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய ஒரு மருமகள் கேள்வி கேட்கறாங்க, வேற ஒன்றும் கேட்கல, தன் சமயம் சார்ந்து என்ன பண்றாங்கன்னா கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா விளக்கம் சொல்றாங்க. வேற வேற கேரக்டர்ல வந்து அவங்க வந்து தாத்தாவா இருப்பாரு, மாமனாரா இருப்பாங்க, மாமியாரா இருப்பாங்க, அதே வீட்டுல வேலை செய்யற ஒரு பெண்ணா இருக்கும். அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் வாழ்க்கை, ஒரு மாத விடாயை வந்து எப்படி அணுகிறது. அதுல ஒரு சீரியல்ல ஒரு மாத விடாய் வந்த பெண்ணை பாய் போட்டு அப்படி படுக்க வச்சிருவாங்க போற போத்தி. உடனே அவங்க கேட்பாங்க, இந்த காலத்துல இப்படியா அப்படின்னு அந்த மருமக கேட்கும்போது அதுக்கு அவங்க ஒரு சயின்டிபிக் ரீசனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வலியுறுத்துவாங்க. இதுக்கு இவங்க வந்து முழுவதும் ஸ்மார்த்தர்கள். இதுக்கு முற்றிலும் மாறாக இருக்கக்கூடிய வைஷ்ணவராகிய ஒருத்தர் நிறைய பேசுவார், நாமம் போட்டுக்கிட்டு 108 வைணவ தலங்கள் பத்தி எல்லாம் நிறைய பேசுவார். துஷ்யந்த் ஸ்ரீதர்னு யாரோ ஒருத்தர். அவர் வந்து ஒரு 2 சீரியலுக்கு வந்து அதுக்கு ஒரு விளக்கங்களை சொல்லிட்டு, நீங்க வேற நாங்க வேற, ஆனா நாமெல்லாம் வந்து ஒண்ணு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவார் அப்படின்னா சொல்லுவார். அப்போ இந்த காலத்துல இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரங்களை எடுத்துக்கிட்டு போகும்பொழுது அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும், உண்மையிலே சங்கரருடைய காலத்துல எப்படி இருந்திருக்கும். 6 மதங்களை ஒன்று இணைத்து ஷட்மத ஸ்தாபகர் அப்படின்ற ஒரு பெயரை அவர் பெறுகிறார். அதன் பிறகு இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய காஞ்சி சங்கர மடம் வந்து ஒரு பயங்கர தீண்டாமையை வந்து தனக்குள்ளார அனுசரித்து கொண்டு, ஆனா எல்லாரும் நாம ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு இந்துவாக அந்த வார்த்தை மட்டும்தான் அவங்க பயன்படுத்தல. மற்றபடி ஒரு அதுக்கான அடிப்படையான அந்த வேலைகளை எல்லாம் வந்து ரொம்ப தெளிவா வந்து செய்திருக்கிற விஷயங்களை தோப்பா அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா பல இடங்கள்லயும் ரொம்ப தெளிவா வந்து பதிவு செய்யறாரு. இந்த நாட்டார் சமயங்கள் ஒரு ஆகமங்களுக்கு உட்படாதது அப்படின்றதுதான் ஒரு பொதுவான வரையறை. ஒரு 2 minutes முடிச்சு பொதுவான வரையறை. அப்போ அதனுடைய கோட்டங்கள், கோவில்கள் ஆகியவெல்லாம் எப்படிலாம் மாறுபடுது, இன்னைக்கு எப்படி கூரைக்குள்ளார வந்துடுறாங்க, இவற்றுக்கு எப்படி கும்பாபிஷேகம் செய்யப்படுது அப்படின்னு எல்லாம் பேசி தன்னுடைய வருத்தத்தை என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இடத்துல பதிவு செய்யறாரு. அதை எல்லாத்தையும் நாம இன்றைய நிகழ்வுகளோட ரொம்ப சாதாரணமா பொருத்தி பார்க்கறதுக்கு முடியும். நிச்சயமா 2009 பிறகு ஒரு எழுச்சி தமிழ் சமூகத்துல வந்தது. தோப்பா அவர்களை மேலும் அது வந்து பிரபலப்படுத்தியது. இது ரொம்ப முக்கியமானது. ஒரு தமிழ் அடையாளத்தை வந்து தேடக்கூடிய அவருடைய தெய்வம் பற்றிய ஆய்வுகள் ரொம்ப கவனத்தை வந்து பெற்ற காலம் வந்து 2009 பிறகு அப்படின்னு கொள்ளலாம். ஆனால் அதன் தொடர்ச்சியோ அதன் முடிவினையோ அந்த எழுச்சி கவனப்படுத்தியதா தெரியவே இல்லை. அதன் வெளிப்பாடு தான் நாம ஏற்கனவே சொன்ன எல்லா தெய்வங்களையும் எனக்கு உறவு முறை, எனவே அதெல்லாம் என் தெய்வம் தான், ஆனா நான் வேத வழிபட்டு நிற்க மாட்டேன் அப்படின்னு நம்மளை ஏற்றுக்கொள்ள வைக்கின்ற ஒரு மனநிலை. இயற்கை வழிபாடு, தெய்வ உருவாக்கம், வழிபாட்டு நெறி, கோட்டங்கள், கோவில்கள், பக்தி இயக்கம், சைவ வைணவ பெருஞ்சமய உருவாதல், சமயம் அரசினுடைய உறவு, நிலம் சமயம் இதுக்கான உறவு, சாதி சமயம் ரெண்டுத்துக்குமான ஊடாட்டம், இந்துத்துவம் என்று தொடர்ச்சியான ஒரு வரலாற்றினை பல தளங்கள்ல குறுக்கும் நெடுக்குமா, அதுதான் முக்கியம், ரொம்ப நேர்கோட்டு தன்மையில இல்லாம குறுக்கும் நெடுக்குமாக தகவல்களை வைத்து ஆராய்ந்தவர் தோப்பா அப்படின்றத சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.